பெரிய நகரத்தில் வேலை பார்த்து கொண்டிருந்த அரவிந்த் ஒரு நாள் கடுமையான வேலை சுமையால் சோர்ந்து வீட்டிற்கு வந்தார். சமைக்கவும் நேரமில்லை. தூங்க வேண்டும் என்ற ஏக்கம்தான். வீட்டில் கதவு திறந்து காத்திருந்தது. உள்ளே சென்று ஜாக்கெட் தூக்கி டின்னர் ஸ்டவ் மேல் வைத்து கொண்டே அலைபேசியை பார்த்தார். 10 மிஸ்டு கால். எல்லாம் அம்மா என்றே காட்சி. இன்னும் எதுக்காக அழைக்கிறாங்க என்றே மனத்தில் எண்ணியவாறே அழைப்பு ஏற்றினார். அரவிந்தா, சுமிதாவுக்கு பள்ளியில் ஒரு சிறப்பு நிகழ்ச்சி இருக்கு. நாளை நீ வர முடியுமா என்று அம்மாவின் குரல் கேட்டது. அம்மா, நான் வர முடியாது. நான் இப்பொழுது ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட்ல இருக்கேன் என்று ஆரம்பித்தார். ஆனால் அம்மா பேசாமல் போய்விட்டார். அடுத்த நாள் காலையில சுமிதாவிடம் ஒரு வீடியோ வந்தது. அந்த வீடியோவில் அவளது நிகழ்ச்சி. அப்பா வரவில்லை என்பதால் அவள் முகத்தில் ஒரு சிறிய கவலை தெரிந்தது. ஆனால் பேசியது மனதை உருகச் செய்தது. என் அப்பா என்னை மிகவும் நேசிக்கிறார். அவர் மிக வேலைப்பட்டவர். பல்பன் இன்று மட்டும் அவர் இருந்திருந்தால் எனக்கு மகிழ்ச்சி. அப்பா, நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கும்போது நான் உங்களிடம் ஒரு கடிதம் எழுதியிருக்கேன். தயவு செய்து படிங்க. அரவிந்த் அதை பார்த்ததும் சற்றும் இயலாமலாக போய்விட்டார். அவள் எழுதிய கடிதம் கீழே: அன்புக்குரிய அப்பாவுக்கு, நீங்கள் என்னை நேசிப்பதை எனக்கு தெரியும். ஆனால் சில நேரம் உங்கள் பாசம் காலத்தோடு விலகுகிறது போல தெரிகிறது. நீங்கள் வேலை செய்வது நலம்தான். ஆனால் நான் படிக்கும் நாட்கள், நிகழ்ச்சிகள் உங்கள் உற்சாக பார்வைக்கு காத்திருக்கும். நான் பேசி முடிக்கும் போது நீங்கள் கைகொட்டினால் போதும். அது எனக்கு உலகம். நான் இன்னும் சிறியவள், ஆனால் என் இதயம் பெரியது. அதுல நீங்கள் இருக்கின்றீர்கள். ஆனால் சில நேரம் நீங்கள் இல்லாமல் இருக்கும்போது அந்த இடம் வெறுமையாகிறது. அப்பா, ஒரு நாளைக்கு உங்கள் வேலை தள்ளி வையுங்க. நானும் உங்கள் குழந்தைதான். அன்புடன், உங்கள் சுமிதா. அந்த கடிதத்தை வாசித்ததும் அரவிந்த் கண்கள் கண்ணீரால் மலர்ந்தன. அவள் உணர்வுகள் சொல்வதைக் காட்டிலும் அதிகம். அவர் அடுத்த நாள் நேராக ஊருக்கு புறப்பட்டார். வீடு வந்து கதவை தட்ட, கதவை திறந்த சுமிதா அப்பாவை பார்த்ததும் விழிகளில் மகிழ்ச்சியும் கேள்வியும் கலந்த ஒளி அவளை கட்டி அணைத்தபடி: மன்னிச்சுக்கோ குட்டி, இனிமேல் உன் நிகழ்ச்சிக்கு முதல் வரவே நான் தான் இருப்பேன் என்றார். அவளும் சிரித்தாள். அந்த சிரிப்பில் ஒரு வீட்டின் முழுமையும் இருந்தது. இந்த கதை எளிமையானதாய் தோன்றினாலும் அன்பு, குடும்பம், பாசம் மற்றும் நேரம் என்பவற்றின் முக்கியத்துவத்தை நம்மிடம் நினைவூட்டுகிறது.